ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டே 9 ஆஃப் 100 டேஸ் ஆஃப் 100 ட்ராயிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, அவுட்லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜாக விஜயோட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இதை வச்சு எப்படி அவுட்லைன் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அவுட்லைன் போடுறதுலே நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர மெத்தட் பார்த்தா லூமிஸ் மெத்தட். இது வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட் மாதிரி தெரியும். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற ஒரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேப்ஸ் வரைவோம். அந்த ஷேப்ஸை வச்சு அது மேலே டெவலப் பண்ணி நம்மளோட அவுட்லைன் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு இதில் ஃபேஸில் இருக்க அவுட்லைன் நம்ம வரைய போகிறோம். அதுக்கு நம்ம ஃபேஸ் ஒரு சர்க்கிளாக கன்சிடர் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. அதுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஃபேஸோட இந்த நோஸ்லேருந்து அப்படி ஈக்குவலாக டிவைட் பண்ணுறத நம்ம பார்க்கணும். எங்கே இந்த நோஸ் ஐஸ் ரெண்டும் கட் ஆகுதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃபேஸ் சைட் வைஸாக இருக்கிறதுனால நம்ம சைடாக போடுறோம். இது போட்டதுக்கப்புறமா ஐஸ் எங்கே வருதுன்னு ஐஸ் எப்படி மார்க் இந்த சர்க்கிளோட இந்த பாட்டம் லேயரில் தான் லிப்ஸ் வரணும். இந்த இடத்துல இதுக்கு மேலே இங்கே நோஸ் வரணும். அதுக்கு மேலே நமக்கு ஐஸ் வரணும். எப்போவுமே இந்த ஐஸ் வர இடத்துக்கும் நோஸுக்கும் லிப்ஸுக்கும் நடுவில் தான் இந்த சைடில் தான் இயர் வரும். நீங்கள் வேணால் இதை கரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ணி மெஷர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே கரெக்டாக இயர் வரும்ண்டு. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்பைடர்மேன் ட்ராயிங் இந்த மாதிரி தான் லூமிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருப்போம். இப்போ பேசிக்காக நம்ம ஃபேஸுக்கான ஒரு லே அவுட் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம். இதுக்கு மேலே நம்மளோட அவுட்லைனை டெவலப் பண்ணணும். இப்போ ஃபேஸில் இப்போ நம்ம இது பண்ணது கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டாக இந்த நோஸ் வர இடத்த நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுவோம். ஏன்னா அது வரைஞ்சிட்டா நமக்கு 2 பக்கம் கண் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வரையும் போது அதில் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச அந்த லேஅவுட்டில் ஒன்று ஒன்றா டிவைட் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நோஸ் இதுலேருந்து இந்த லென்த்துக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சரில் நமக்கு கிடைக்கும் ட்ராயிங். அடுத்து நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க ஐ வரையலாம். நம்ம ரைட் சைடில் இருக்க ஐ வரையலாம். கரெக்டாக ஈக்குவலாக அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணி கரெக்டாக வரையும் போது தான் நமக்கு ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்க அதே ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு வரும். இல்லைனா கொஞ்சம் நமக்கு மிஸ்மேட்ச் ஆகும். இப்போ கரெக்டாக நம்ம அந்த ஐக்கு போட்ட அந்த லைன் மேலே தான் நமக்கு ஐ வரணும். அதை விட்டு கொஞ்சம் மூவ் பண்ணால் கூட ஐயோட அந்த ஸ்ட்ரக்சர் சரியாக ஐ பார்க்குற நல்லா இருக்காது. நீங்கள் அவுட்லைன் வரையும் போதே எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் வருதோ அதை எரேஸ் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஷேட் நம்ம அவுட்லைன் முடிக்கும் போது நமக்கு க்ளீனாக தெரியும். ட்ராயிங் அப்படியே நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு கரெக்டாக நம்மளோட ட்ரா பண்ணது இருக்கும். நம்மளோட அவுட்லைன் பார்த்தா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கணும்னு தேவையில்லை. நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் தான் இது. நம்ம ஷேட் பண்ணுறதுல தான் டீட்டெயில்ஸ் நிறையா கொடுக்க போகிறோம். இப்போ 2 ஐஸும் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம லிப்ஸுக்கு போவோம். இப்போ நான் ஏன் இந்த மெத்தட் பர்டிகுலராக இப்போ சொல்லித்தரேன்னா, இந்த மெத்தடில் வரையும் போது தான் நமக்கு அந்த ஒரு டைமென்ஷன் நம்மளோட ஃபேஸோட அந்த டைமென்ஷன் அதோட பொசிஷன் எல்லாமே நமக்கு கரெக்டாக வரும். ஆனால் நான் எப்போவுமே இந்த மெத்தடில் வரைய மாட்டேன். எனக்கு டேரெக்டாகவே நான் வரைஞ்சி பழக்கிறதுனால எனக்கு அந்த டைமென்ஷன் மிஸ் ஆகாமல் கரெக்டாக நான் வரைஞ்சிடுவேன். ஆனால் இப்போ புதுசாக பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வரைய ஆரம்பிக்கிறீங்கன்ற போது இந்த டைமென்ஷன் எல்லாம் பார்த்து வரைய கஷ்டமாக இருக்கும். அதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி வரையும்போது உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாகவே ஒரு பிக்சர் வரைஞ்சிடலாம். உங்களுக்கு இனிமேல் இந்த வரையும் போது மிஸ்டேக் இருந்தால் அது எரேஸ் பண்ணி வரைங்க. எப்போவுமே நம்ம எந்த அளவுக்கு எரேஸ் பண்ணி வரைகிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ட்ராயிங்கோட லுக்கை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம எரேஸ் பண்ணாமல் வரையும் போதெல்லாம் நமக்கு அந்த லுக்கு நம்ம என்னதான் மிஸ்டேக்காக இருந்தாலும் நமக்கு அது மாற்றாமல் அப்படியே இருக்கும் போது அது நல்லா வராது. நம்ம எரேஸ் பண்ணி வரையும் போது தான் அதில் இருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளால் சரி பண்ண முடியும். அடுத்த டைம் நம்மளால் அதில் கற்றுக்க முடியும்.
இப்போ அடுத்து நம்ம இயர் போகலாம். இயர் நான் சொன்ன மாரி ஐ வர்றதுக்கும், லிப்ஸுக்கும் அதுக்கு 2த்துக்கும் ஈக்குவலான சைடில் தான் இயர் வரும். அங்கே இங்கே ஆரம்பிக்கும். கண் எங்கே இருக்கோ அங்கே ஸ்டார்ட் ஆகி லிப்ஸ் முடிகிற இடத்துல இயரோட பார்ட் முடிஞ்சிடும். அது நீங்கள் வேணால் இந்த மாதிரி ஒரு 2 லைன் போட்டுட்டு இதுக்குள்ளே ப்ராப்பராக நீங்கள் வரையணும். இப்போ வரைஞ்சி காட்டணும். இப்போவே நம்ம இந்த மாதிரி இந்த லைன் போட்டு வரைஞ்சதுக்கப்புறமா அந்த லைனை எரேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த நம்ம வரைஞ்ச ட்ராயிங்கோட இது தெரியும். அந்த லைன்ஸ் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ நம்ம ஃபோர்ஹெட் வரேன். ஃபோர்ஹெட் இப்போ நம்ம போட்ட அந்த சர்க்கிளில் கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கே ஃபோர்ஹெட் வந்து முடிஞ்சு அதுக்கு மேலே ஹேர் வரைவோம். நம்ம ஸ்கல் முடிகிற இடத்துல தான் ஃபோர்ஹெட் இந்த இடத்துல கரெக்டாக முடிஞ்சிடும். அதுக்கு மேலே ஹேர் வருன்றனால அந்த சர்க்கிள்குள்ளே ஹேர் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அந்த சர்க்கிளுக்கு மேலே தான் நம்மளோட ஹேர் எடுத்துகிட்டு போகணும். கரெக்டாக இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிப்போம். இது மார்க் பண்ணதுக்குள்ளே இதில் வந்து ஃபோர்ஹெட் வந்துடும். அதுக்கு மேலே நம்ம ஹேர் வரையும். இப்போ நம்ம சர்க்கிள்குள்ளேயே ஹேர் போட்டோன்னா நமக்கு அந்த ஃபோர்ஹெட்டுக்கான ஸ்பேஸ் இருக்காமல் போயிடும். இப்போ கரெக்டாக இந்த சைடு பாருங்கள், இந்த ஐப்ரோவிலேருந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வருது. அப்போ அங்கேருந்து நம்ம ஒரு மார்க் பண்ணி அதுக்கு நேராக இந்த சைடில் ஹேர் வர்றதுக்கான இடத்த நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேலே மார்க் பண்ண இடத்த எரேஸ் பண்ணிவிட்டு ஹேருக்கான லைன்ஸ் வரையலாம். ஹேர் எப்படி எந்தெந்த சைடில் அந்த ஹேர் பெண்ட் ஆகுதோ அந்த ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்ஹெட் முடிச்சாச்சு. அதுக்கு மேலே ஹேர் எப்படின்னு பார்ப்போம். ஹேர் நம்ம வந்து சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மேலே முடித்து திரும்ப இந்த சைடில் எண்ட் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் எப்படி வருதுன்னு பாருங்கள். தலையில் இங்கே நமக்கு முடிஞ்சு இதுக்கு மேலே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. அப்போ அது நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு சர்க்கிள் போட்டுப்போம். பேஸ் லேயர் மாதிரி இது போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஹேர் எந்த ஸ்ட்ரோக்ஸில் எந்த சைடில் எந்த ஆங்கிளில் இருக்கோ அதுக்கு மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுக்க வேண்டியது தான். நமக்கு இந்த ஹேர் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த காது முடியுதுல்ல, இந்த இடத்துல நமக்கு மறைஞ்சி திரும்ப கீழே இங்கே தெரியுது. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துலையும் பண்ணணும். அது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைட்லேருந்து கண்டினியூ பண்ணி கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேருக்கு சுற்றி இருக்க அவுட்லைன் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே இருக்கிற கொஞ்சம் இந்த எந்த சைடெல்லாம் ஹேர் பெண்டாக அந்த ஸ்ட்ரோக்ஸ் போதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ ரெஃபரன்ஸ் இமேஜை பார்க்காமலே நமக்கு ஹேர் கொஞ்சம் வரைகிறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு டீட்டெயில் தெரியும். அதுக்கு உள்ளே சும்மா ரேண்டமாக அந்த ஹேர்ஸ் எந்த சைடில் போதோ அந்த மாதிரி நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணி. இப்போ நம்ம ஹெட்டை முடிச்சாச்சு. இப்போ பாடி வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல காலர் ஸ்டார்ட் ஆகுது. அவரோட ஷர்ட்டோட காலர். அதுக்கு நம்ம ஒரு பேசிக்காக ஒரு லைன் போடுவோம். இந்த லைனு மேலே நம்ம இப்போ நெக்கில் இருந்து அந்த ஷர்ட் ஸ்டார்ட் பண்ணி ஹேண்ட் வரைக்கும் போக போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போது நமக்கு இந்த நெக் இங்கே வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு கை தூக்குறதுனால இங்கே இந்த ஒரு ஆர்ச் வருதா, அது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுவோம். இந்த லைனை ஒழுங்காக ப்ராப்பராக கரெக்டாக இந்த சைடில் போட்டோம். அடுத்து நம்ம இந்த அவரோட லெஃப்ட் ஹேண்டு எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டு பாருங்கள், அவருக்கு தலைக்கு அப்படியே சைடு வைஸில் வருதுங்க மேலே. இது வந்து தலையோட கொஞ்சம் மேலே இருக்குன்றனால நமக்கு ஹேண்ட் இங்கே இந்த இடத்துல நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறோம் பேஸில். ஓகேவா? அந்த சர்க்கிள்லேருந்து ஹேண்ட் இங்கே பாருங்க, அப்படியே நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வருது. அப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருவோம். இப்போ நம்ம இதில் இருந்து அப்படியே அவரோட ஷர்ட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதேமாதிரி அந்த கட்டை விரல் அவரோட காதுக்கு இந்த பேரலெல்லாம் இருக்குது. அப்படியே இங்கே நமக்கு கட்டை விரல் ஸ்டார்ட் ஆகணும். இங்கேருந்து ஹேண்டோட ஃபுல் ஹேண்ட் இங்கேருந்து முடியும். கை இங்கே இந்த இடத்துல கை விரலெல்லாம் வந்துட்டு இங்கேருந்து ஃபோர் ஆர்ம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இது லூமிஸ் மெத்தடில் இப்போ வரைகிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு நடுவில் இந்த ஸ்கொயர்லாம் வரைகிறோம். இது வரைகிறது கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் பார்க்கும்போது தான் நமக்கு அந்த க்ளீனாக நம்ம அந்த பேஸில் நம்ம போட்ட அந்த
லைன்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கான அந்த இப்போ நம்ம இந்த ஹேண்டுக்கான ஒரு பேசிக்கான அவுட்லைனில் போடுறோம். இது வந்து நம்ம 2 கியூபாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இந்த உள்ளங்கை வர்றது, அப்புறம் ஃபிங்கர். இப்போ நம்ம உள்ளங்கைக்கு ஒரு பாக்ஸ் போட்டாச்சு, அதுக்கு மேலே ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு பாக்ஸ் போடுறோம். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம ஃபிங்கர்ஸும் உள்ளே இருக்க கையும் வரப்போகுது. இங்கேருந்து கட்டை விரல் பார்த்தா கனெக்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து எப்படி அவ்வளோ ட்ரா பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபிங்கருக்கும் ஒரு செக்மெண்ட்டை பிரிச்சுக்கலாம். நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்து ரெஃபரன்ஸ் இமேஜில் ஒரு ஃபிங்கரும் எந்த அளவுக்கு தனித்தனியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செக்மெண்ட்டாக பிரித்தாச்சு. இப்போ இந்த சுண்டு விரல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அது வந்து இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது நமக்கு. இப்போ அதனால் நம்ம இந்த கேப்பை கன்சிடர் எடுத்துக்கிட்டு அதுக்கு நமக்கு பெரிய ஸ்பேஸாக விட்டுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபிங்கர் வரையும் இந்த மாதிரி வரைகிறதுக்கு நிறைய பேர் கிரிட்டு போட்டே வரைஞ்சிடலான்னு சொல்லுவீங்க. ஆனால் கிரிட்டு போட்டும் வரையலாம். ஆனால் எனக்கு அந்த கிரிட்டு போட்டு வரைகிறது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. இப்போ நம்ம அதில் பேஸாக போட்டு அந்த லைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது ஒன்று நம்ம மிஸ்ஸாக இருக்குன்னா ஒரு மாதிரி தப்பாக இருக்குன்றோன்னா உடனே எரேஸ் பண்ணி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுங்கள். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எரேஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் வரைய தெரியல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு எரேஸ் பண்ணி மாற்றி வரைகிறோமோ நம்ம ட்ராயிங் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆக போகுது தவிர ஒரு தப்பும் கிடையாது. இப்போ எனக்கு இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்றதுனால தான் நமக்கு கரெக்டாக அந்த ஃபிங்கர் வரல. அப்போ அதை எரேஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த அவுட்லைன் கொடுத்ததுலேயே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு நமக்கும் ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்க மாதிரி இல்லாத போல ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ வெறும் அவுட்லைன் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே ஷேட் பண்ணி நம்ம லைட் வர இடத்துலலாம் லைட் பண்ணி மேலே நம்ம ஷேட் பண்ணும்போது தான் அதோட ரியலிஸ்டிக் லுக்கே வரும். இப்போ நம்ம வெறும் அவுட்லைனில் பார்த்துட்டு என்னடா அது போல் இல்லை, அவுட்லைன் பார்த்தா நம்மளோட ரெஃபரன்ஸ் இமேஜுக்கு ஓரளவுக்கு சிமிலராக வரும். அதுக்கு மேலே நம்ம கொடுக்க போகிற கலர்ஸ்லேயும் ஷேட்லேயும் தான் நம்மளோட அதோட ரியலிஸ்டிக்கான ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக இருக்கா ஓரளவுக்கு இருக்கான்ட்டே தெரியும். இப்போ நம்ம வெறும் பேஸ் அவுட்லைன் அந்த அவுட்லைன்லேயே இன்னொன்று மெத்தட்னா லூமிஸ் மெத்தட் வச்சு நம்ம போகிறனால இன்னும் அது லைனாக தெரியும். அந்தளவுக்கு நமக்கு அந்த ஒரு 3Dயாக தெரியாது, 2Dயாக அந்த 2D ஃபேஸ்லேயே தான் இருக்கும் இன்னும். இப்போ நம்ம ஃபோராம் வரையும் இப்போ இந்த ஃபோராம் பார்த்தா இந்த பாக்ஸுன்னு பாருங்கள், இது எங்கே முடியுது அவரோட முட்டி இங்கே. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக லைன்ஸ் போட்டு வரையணும். இதுக்குள்ளே ஃபோராம் வந்துடும். நம்ம இந்த மாதிரி போட்டு வரையும் போது தான் தெரியும் நம்மளோட அந்த ப்ரொப்போர்ஷன்ஸ் எல்லாம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி போடாமல் வரையும் போது இன்னும் தலை இங்கே இருக்கும், கை மேலே இருக்கும், இல்லை கீழே இருக்கும், இல்லை சைடில் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம வரையும் போது அந்த மிஸ்டேக்கு வந்து கம்மியாகும். மிஸ்டேக்கே வராமல் இருக்காது, மிஸ்டேக் கன்ஃபார்ம் வரும், ஆனால் கம்மியாக முடியும். நம்ம இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு அந்த லுக் வருது. நம்ம வெறும் உள்ளே இருக்கிறத வெறும் ஃபிங்கர்ஸாக மட்டும் வரையும் போது நமக்கு அந்தளவுக்கு லுக் அதில். இப்போ ஃபோராம் வரைஞ்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு சிமிலராக வருது. நம்ம ட்ராயிங் டெவலப் பண்ணி வரும்போது தான் நமக்கு அதோட நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்க மாதிரி கிடைக்கும். நம்ம வெறும் ஒரு சிங்கிள் ஒரு இடத்த அவுட்லைன் போட்டுட்டு வரலேன்னு சொல்லக்கூடாது. நம்ம அதுக்கு மேலே நிறையா ட்ரை பண்ணி வர வச்சிடணும். இப்போ நம்ம அந்த ஃபோராம் வரையறதுக்கான அந்த பாக்ஸை அழைச்சிக்கணும். ரெஃபரன்ஸ் அழைச்சிட்டு அதுக்கு மேலே இன்னொன்று டீட்டெயிலாக நம்ம அரைஞ்சிக்கிட்டோம். இப்போ நமக்கு கரெக்டாக அந்த கை வருது. இப்போ நம்ம ஷர்ட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஷேட்டில் வர அந்த ஷேடோக்கான டீட்டெயில்ஸும் நம்ம தரோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட்டையும் வரையலாம். ஃபஸ்ட்டு ஷர்ட்டை முடிச்சுட்டு ஹேண்டு வரையலாம். ஏன்னா நமக்கு பாருங்கள்
இந்த ஃபோரம் பார்த்தா இந்த ஷர்ட்லேருந்து இங்கே வருது. நம்ம இங்கேருந்து வரைஞ்சிட்டு வரலாம். ஆனால் நமக்கு அந்த கரெக்டாக அந்த கனெக்ட் வருமான்னு தெரியல. அதனால் நம்ம ஷர்ட் வருது, ஷர்ட்லேருந்து ஹேண்ட் வரைவோம். இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கிற ஹேண்ட் வரைவோம். இந்த ஹேண்ட் பாருங்கள், நமக்கு இந்த ஷர்ட்டோட இந்த பட்டன் இந்த எண்ட் ஆகுதுல இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல வருது. நம்ம அதுக்கு லைன் பண்ண இந்த பட்டனுக்கா இங்கே ஆரம்பிக்குது, இந்த இடத்துல ஆரம்பிக்குது. அதுலேருந்து கரெக்டாக இங்கே இப்போ இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இப்போ பாருங்களேன், இதுலேயே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ரொம்ப கீழே இருக்குது, இது கொஞ்சம் மேலே வரணும் இந்த இடம். அப்போ நம்ம எரேஸ் பண்ணிட்டு கொண்டு வரலாம். இங்கே இப்போ பாருங்கள், இந்த ஹேண்டு கரெக்டாக இங்கே ஆரம்பிக்குது இந்த இடத்துல. இப்போ நமக்கு கரெக்டாக அந்த லென்த்து வருது. இங்கேருந்து இங்கே ஃபிங்கர் பார்த்துக்கோங்க, இது எந்த இடத்துல முடியுது அங்கே ஒரு லைன் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட வேண்டியதான். அதுக்குள்ளே நம்ம இந்த ஹேண்ட் இங்கே வைக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஃபோராம் இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ ஃபிங்கர்ஸ் வர ஆரம்பிக்கலாம். ஃபிங்கர்ஸ் இப்போ எப்படி வரைய போகிறோன்னா, இந்த ஃபிங்கர் பார்த்துக்கோங்க, தம் ஃபிங்கர் ஐக்கு நேரம் இங்கே வருது. இப்போ இங்கேருந்து அது வரைக்கும் நம்ம லைன் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வர இங்கே நம்மளோட அந்த முட்டி விரல் முட்டியை இங்கேருந்து ஒரு ஃபிங்கருக்கு ஒரு லைன் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இது மேலே நம்மளோட ஃபிங்கர்ஸை ட்ரா பண்ண வேண்டியது. இப்போ இந்த கீழே பாருங்கள், நமக்கு அந்த பார்ட் கரெக்டாக வரல. அப்போ அது என்ன பண்ணால் எரேஸ் பண்ணி அங்கே என்ன மிஸ்டேக்கோ அதை பார்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபிங்கர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த காப்பு முடியுதில்ல, இந்த இடத்துல இருந்து நமக்கு ஹேண்டோட பார்ட்டை கனெக்ட் பண்ணிக்கணும் தான் கரெக்டாக. இப்போ பாருங்கள், கரெக்டாக நமக்கு இந்த ஹேண்டும் ட்ரா பண்ணியாச்சு. நம்ம எப்போவுமே ஒரு இடத்தையும் இன்னொரு இடத்தோட மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் போட்டு ஒரு ஷேப்ஸ் இந்த இடம் இப்படி என்ன ஷேப்போ அந்த ஷேப் வரைஞ்சி அதுக்கு மேலே நம்ம அவுட்லைனுக்கான டீட்டெயில் கொடுக்கும்போது நம்மளோட ட்ராயிங் கரெக்டாக வரும். அந்த அவுட்லைன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் ஃபினிஷ். நீங்களே பாருங்கள், இதுக்கும் இதுக்கு எவ்வளோ சிமிலாரிட்டிஸ், எவ்வளோ கரெக்டாக நம்ம வரைஞ்சிருக்கோன்னு. நம்ம எந்த அளவுக்கு இப்போ வரையும் போது நிறைய மிஸ்டேக் வந்தது. அந்த மிஸ்டேக்கெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணி திரும்ப ரிப்பீட்டடாக மேலே வரைஞ்சி நம்ம சரி பண்ண அதோட லுக்கே பாருங்கள் எவ்வளோ நேச்சுரல். அப்படியே நமக்கு எப்படி ரெஃபரன்ஸ் இமேஜ் இருக்கோ அதே மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை எரேஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் நம்ம அப்படியே இருக்கிற மாதிரியே ஒன்று ஒன்றா அப்படியே ஃபஸ்ட்டு எப்படி இருக்கோ அதிலே கண்டினியூ பண்ணால் நமக்கு அந்த ஒரு கரெக்டான ப்ராப்பராக வராது. இப்போ நம்ம வரைகிறோம், இங்கே தப்பு வருதுன்னா அதை அழைச்சி திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரையணும். நமக்கு டைம் ஆகும்னு தான். நம்ம அது பண்ணி முடிக்கும் போது கிடைக்கிற ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதோட சூப்பராக இருக்கும். நமக்கு நம்ம ட்ராயிங் வரையும் போது எவ்வளோ டைம் எடுத்து பொறுமையாக கரெக்டாக ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்க மாதிரி பார்த்து வரைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக பக்காவாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்க ஒரு டீட்டெயில் விடாமல் கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் லூமிஸ் மெத்தட் வச்சு அவுட்லைன் எப்படி வரையுதுன்னு பார்த்தாச்சு. வரப்போகிற 100 டேஸில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.